வாழ்க்கையில் யாரை வேண்டுமானாலும் உங்களுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தலாம் குழந்தைகளே. டோன்ட் அக்செப்ட் தெம் ஆஸ் யுவர் காம்பிட்டன்ட். நோ. இங்க இருக்கிற பிள்ளைகள் செய்யற தப்பு என்ன தெரியுமா? உன்னுடைய காம்படிஷனா உன் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறத நீ நினைக்கிற. நோ. இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. எல்லோருக்குமே டேலண்ட் உண்டு. பாரு, 98 வாங்கின ஒரு பொண்ணு நான் எக்ஸாமினேஷன் ஹாலில் நுழையிற 8th ஸ்டாண்டர்ட் 13 வயசுல எனக்கு புரிஞ்ச உண்மை உனக்கு புரியுதான்னு பார்த்துக்க. கற்பூரமாக பிடிக்கணும். இதை ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தனா யார் எது சொன்னாலும் புரியாது. இதை படிச்சுட்டு இருந்தனா யார் என்ன சொன்னாலும் புரியும். இதை கீழே வச்சுட்டு இதை எடு கையில், எது சொன்னாலும் புரியும். நீ இப்போ எப்படி மான், மீன், முயல், நாய், நரி எப்படி வந்திருக்கிறியோ வெளியில் போகும்போது ஜாகுவார் மாதிரி போ, அப்படி போ, பிளாக் சீத்தா மாதிரி போ. அதுக்கு சுதந்திரம் மட்டும்தான் பிடிக்கும் சீத்தாவுக்கு. வேற எல்லாத்துலேயும் நீ கூண்டல் அடைச்சிடலாம். சீத்தாவை கூண்டல் அடைக்கவே முடியாது. கூண்டல் அடைச்சுன்னா அது எலி மாதிரி ஆயிடும். கிளாஸ் எக்ஸாமினேஷனுக்குள்ள நுழையும் பொழுது ஒரு 8th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணு என்னை பார்த்து கேட்ட அந்த வினாடி தான் என் மனதிலே நான் என்னை உணர்ந்து கொண்ட வினாடி. வினாடி எங்க வரும் தெரியாது குழந்தைகளை, எப்படி வரும் தெரியாது. பவர்ஃபுல்லான ஆட்களை பகிச்சிக்கவே கூடாது. பிளக பிடுங்கி விட்டுருவாங்க. நீ ஏன் போய் அங்கே பகிச்சிக்கிற? நல்லா சொல்லித்தரேன். பணிவாரு, ஒபீடியன்ட்டாரு. பணிவா இருப்பது ஒரு ஆயுதம், பெரிய வெப்பன் அது. நான் கிளாஸ் நடத்தினீங்கன்னா நான் வந்துடணுமா? வராத. நான் நல்லா தான் எழுதினேன், காட்டு. இல்லையே, நான் ஒரு பக்கம் எழுதினேனே. இல்லையே, மார்க் நம்பர் போடலையே. நீ எத்தனை அவமானங்களை சந்தித்திருக்கிறேன். நான் சந்தித்த பிறகு தெரிந்து கொண்ட பேருண்மைகளைத்தான் மேடை போட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கிளாஸ் எக்ஸாமினேஷனுக்குள்ள போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின பொண்ணு கேட்டுச்சு, சுல்தானா என்ன பச்சிட்டியா? யாரை பார்த்து கேட்குற பச்சிட்டியான்னு? நான் கேட்டேன் திருப்பி, நீ பச்சிட்டியா? ஒன்றுமே படிக்கல. ஒண்ணுமே படிக்காம நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறியா? நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற யார்கிட்டயாவது கேட்டு பாரு. எனக்கு தெரியலப்பா, இந்த 3வது அது புரியவே மாட்டேங்குதுப்பா, மிஸ்ஸுக்கு போய் நின்னா பயமா இருக்குது கேட்கறதுக்கு. நமக்கும் அது சொல்லும் வெளியில வந்து, ஏய் இந்த மார்க் வாங்க, இந்த ரேங்க் வாங்குறதெல்லாம் ஒன்றா குடிக்கும் பார்த்துருக்கியா? ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் நம்மக்கிட்ட வரும். அதுங்க முக்கியமான டிஸ்கஷன் பண்ணணும்னா நம்மளை விட்டுட்டு போய் அங்கே டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்து சேர்ந்துடும். அது நல்லா தெரிஞ்சுக்கோ, ஜெயிக்கிற பிள்ளைகள் பயன்பட்டு போவதில்லை. அது போய் ஒரு நாள் பேசிட்டு இருக்கு, ஹே இதுக்கு வந்து ரிசல்ட்டு 5.2 தானடி? இல்லைப்பா 52. இன்னொன்று இல்லை 0.52 தான். 3 டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. நான் போய் எட்டி பார்க்குறேன், எனக்கு 88,913 வந்திருக்குது ரிசல்ட். இதுங்க 5.2 அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தான் பார்த்தேன் அந்த பொண்ணை. ஒரே டீச்சரு, ஒரே ஃபீஸு, ஒரே யூனிஃபார்மு, எல்லாம் ஒன்று தானே. அது ஏன் நல்லா படிக்குது, நாம ஏன் நல்லா படிக்கல? நமக்கு தான் புத்தி இருக்குது, சொன்னால் புரியுது. எங்கேயோ கவனத்தை விட்டு வச்சிருக்கோம் நாம. புடி 28 மார்க் தான் வாங்குவேன், ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணி 30 வாங்கினேன், ஃபெயில் தான். பரவாயில்ல. அடுத்த எக்ஸாமில் 32, ஃபெயில் தான். பரவாயில்ல. அடுத்த எக்ஸாமில் 34, ஃபெயில் தான். பரவாயில்ல. அந்த பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு 98, அன்னைக்கு 92. அதான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. நான் 34 வாங்குறேன். நான் சொல்லவா ஸ்ட்ராட்டஜி? நான் ஜெயிக்கிறவ. நான் மீன் 65 தான், அவ்வளோதான் என்னோட ஹையஸ்ட் பொட்டென்ஷியல். 65னா 65 தொட்டுட்டேன், அவ்வளோதான். அதுக்கு 66 மூச்சு கிடையாது.
பொட்டன்ஷியல் ஹையஸ்ட், அவ்வளவுதான். யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல சிகரம் தொடுவது, உன் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது என்றால் அந்த சிகரத்தை தொடு என்கிறேன் நான். அந்த சிகரத்தை தொடு. 36 வாங்க, 34 அது 92. எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. நான் கிளாஸ் டீச்சர் கிட்ட போனேன். கிளாஸ் டீச்சர்ல என்ன 34 மிஸ், தெரியும் ஃபெயில் தான் போ அப்படின்னாங்க. அப்போ தான் நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், உட்காந்தேன். என் மனசுக்கு நான் சொன்ன மந்திர சொல்கிறேன். பர்வீன் சுல்தானா 28லேருந்து 34 நீ ஜெயிக்கிற, 98லேருந்து 92 அவ தோக்குறா, விடாத, பிடி, போய்கிட்டே இருப்ப, ஒரு நாள் ஜெயிச்சு காட்டுவ. இதுதான் ஜெயிக்கிறது. யார ஜெயிக்கிறதுன்னு சொன்னல, அதுக்கு பேர் தான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். 98 வாங்குறவங்களை கொண்டாடாதீங்க. 28, 34 வாங்கினாங்கன்னா அந்த குழந்தைகளை யார் கொண்டாடுகிறீர்களோ அவர்கள் தான் சிகரம் தொட்ட மனிதர்களை உருவாக்குகிறீர்கள். Ask them to show progress. Let them be fail. பரவாயில்ல, முயற்சி பண்றால, தைரியமா எதிர்கொள்றால. உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களை மட்டும் சொல்றீங்க அவ தைரியமா எதிர்கொள்றான்னு. இதுங்க வாழ்க்கை எதிர்கொள்ளுதுங்க. நான் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப கலங்கி போய் சொல்றேன், உணர்ச்சிவசப்பட்டு சொல்றேன். பெரியவர்களை விட நாங்கள் உட்காந்துருக்கோம்ல முன்வரிசையில், என்னையும் சேர்த்து தான். நமக்கெல்லாம் சிக்கல்கள் நிறைய இருந்தாலும் சார், அதை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளுக்கான ஆளுமை கொண்டவர்கள் நாம். நம்மக்கிட்ட பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளை விட மிக 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 அதிகமான சிக்கல்களை சந்திக்கின்றவர்கள் இந்த குழந்தைகள். அவங்க கிட்ட அதிகாரம் இல்லை. அவங்க வந்து யார் என்ன சொன்னாங்க, யார் சொல்ற கேட்கறது, யார் பேச்ச கேட்காம இருக்கிறது. யாராவது ஒருத்தங்க மனசு டிப்ரெஷனா இருக்கும்போது, ஏய் நீ அழகா இருக்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ரிலாக்ஸா விட்டுட்டு கொஞ்ச நேரம் அவனோட பேசலான்னு தோணுது. இல்ல, அது இல்ல ரிலாக்ஸேஷன். உன்னுடைய ரிலாக்ஸேஷன் உன்னுடைய கல்விதான், உன்னுடைய ரிலாக்ஸேஷன் உன்னுடைய மார்க் தான், உன்னுடைய ரிலாக்ஸேஷன் மரியாதையான ஒரு ஜாப், உன்னுடைய ரிலாக்ஸேஷன் 4 பேருக்கு நன்மை செய்வதற்காக நீ ஆளுமையுடன் வளர்வதுதான் என்று அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுத்து விட்டால் அந்த குழந்தைகள் என்டர்டெயின்மெண்ட் பின்னால போக மாட்டார்கள். நீ ஆழமாக ஒரு விஷயத்தை நம்பி அதை மறுபரிசீலனை செய்வதற்கான வயது கடக்கின்ற வரைக்கும் எதையுமே நம்பாத, அனுபவம் மட்டும் எடுத்துக்கோ, முடிவெடுக்காத. அந்த வயது வருகின்ற வரைக்கும் அப்படி நில்லு. ஆனால் ஒன்று ஆழ் மனதில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கும், அதன் மீது நம்பிக்கை வை. பிடிக்கிறதெல்லாம் நமக்கு சரியா வராதுடாமா. அதனால்தான் இரவு ஜெபம் செய்யும் பொழுது, இறைவா ஆண்டவரே என் சித்தத்தின்படி அல்ல உங்கள் சித்தத்தின்படி எனக்கு இது நடத்தி தருவீராகன்னு கேட்குறோம். ஏன் தெரியுமா? நமக்கு தெரியாதது நமக்கு பிடிச்சிருக்கும், நமக்கு ஒவ்வாதது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது நம்மக்கிட்ட வராமல் அவர்கிட்ட விட்டுறணும். நீ பார்த்துக்கப்பா, நம்மளை விட அவர் நல்லா பாதுகாப்பாக பார்த்து கொடுப்பார். பாரு, +2 முடிச்சுட்டு போய் கெமிஸ்ட்ரி SIT காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா என்னன்னு தெரியல, அந்த லெபார்டரி பிடிக்கல, அந்த டீச்சர்ஸ் பிடிக்கல. இரவு போய் உன்னுடைய டைரியில் ஒரு எழுத்து எழுதி வைத்துக்கொள்னு சொன்னேன்ல, இன்னொரு வாசகத்தையும் சொல்கிறேன், எழுதி வைத்துக்கொள். நீ எங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அங்கே இரு. உன் ஆழ் மனம் எங்கே இருக்கக்கூடாது நீ என்று நினைக்கிறதோ அங்கே இருக்காத. உன் ஆழ் மனம் உன்னுடைய வாத்தியார், உன் குரு. அது கண்டிப்பா உனக்கு ராங் வழி காட்டாது. அதுக்கு கான்ஷியஸ்னு பேர். அந்த கான்ஷியஸோட கடவுள்கிட்ட போய் ஒப்படைச்சேன்னு வச்சுக்கைய, நான் சத்தியமா சொல்றேங்க, இன்றைக்கு என்னால் இங்கே வந்துவிடவே முடியாதபடிக்கான எனக்கு புயல் சூழல், வாகனம் இல்லை, எத்தனையோ சிரமங்கள்ங்க. வந்து சேர்ந்திருக்கேன். என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களில் யாரோ ஒருவர் தீவிரமாக யோசித்திருக்கிறீர்கள், இந்த அம்மா வரணும் பேசணும்ட்டு. அந்த எண்ணம் இருக்குல்ல, அதை பிரபஞ்சம் குறித்து கொண்டது.
பர்வீன் சுல்தானா, என்ன புயல், போகிற வரைக்கும் நிறுத்தி வைக்கிறேன், போ. நான் வண்டி இல்லை, போ, வண்டி எடு, வண்டி வரும், எடு, ஏறு, உட்கார், போ. என்னை கொண்டு வந்து உங்கள் முன்னால் அப்படி வீசி இருக்குங்க. ஆச்சரியமாக பார்க்குறேன். நான் வந்துவிடவே முடியாத சூழல் என்னுடையது. வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இங்கே யாரையோ ஒருவருடையது. அந்த ஒருவருடைய எண்ணம் என்னுடைய பாதையை கிளியர் பண்ணிக்கிட்டே போயிருக்கு. அவ்வளவு சக்தி வாய்ந்தது எண்ணம். ஆனா ஆள் மனசுல குழந்தைகளை ஒரு எண்ணம் ஜெயிச்சிடணும். லைஃப்ல படிப்பு மட்டும்தான் ஜெயிக்க வைக்கும். ரெண்டு தாங்க. படிச்சிடணும். என்ன புரியல, புரியும். ஒரு வாட்டி படிச்சா புரியும், ரெண்டு வாட்டி படிச்சா புரியும். என்ன புரிய விடாம மனசு அலபாயும். புக்கு இப்படி படிக்கும் போது புக்கு பேசும். படிச்சிருவியா? புக்கு ஜெயிச்சிருச்சு, படிப்பேன், படிக்க தான் வந்திருக்கேன், கம்முனிரு, வாய்முடு. படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன்னா புத்தகத்தை நீ ஜெயிக்கிறாய். என் குழந்தைகளை, உன்னை ஜெயிக்கும் புத்தகம் இன்னும் இந்த பூமியில் பிறக்கவே இல்லை. எல்லாம் நீ ஜெயிப்பதற்காக காத்திருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த விதி உலகம்லாம் இல்லை, அதெல்லாம் அவ்வளோ சுலபமானது இல்லை குழந்தைகளை. அதை நம்மளை ரொம்ப போட்டு பார்க்கும், கஷ்டப்படுத்தும். யூ டேர் டு ஃபேஸ், யூ டேர் டு ஃபேஸ். ஆம், என்ன இப்போ படிக்கணும் தானே, படிக்கிற. என்ன டெஸ்ட் தானே எழுதுற, என்ன எக்ஸாம் தானே பாஸ் பண்ற, என்ன மார்க் 50 தானே, எவ்வளவு முடியும் என்னால? 42 முடியும், வாங்கி காட்டுறேன், வாங்கி காட்டு. போகாம இருந்துராத, பயந்துராத. உண்மையும் அறம் சார்ந்து உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து யாரேனும் உன்னை துன்புறுத்தினால் உன்னுடைய துன்பப்பட்டு வழிகின்ற கண்ணீரை நான் என் துருத்தியில் வைத்திருக்கிறேன். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. மனிதர்கள் மீது அந்த நாட்டத்தை வைத்து விடாது, வந்துருவாங்க. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. உனக்கு நான் பெரிய விஷயம் ஒன்று சொல்றேன். நான் ரொம்ப உழைக்கிறவனா, நாலேஜை வளர்க்கிறவனா, இன்னும் நல்லா உழைச்சனா இந்த கிரீன் பென்ல இருக்கக்கூடிய இந்த இங்கிற்கான அதிகாரம் இன்னும் கூடும். வா, ஓப்பனா 3 மாசம் கழிச்சு +2 தேர்ச்சி பெற்றுட்டு ஏதேனும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸோ இல்லைன்னா ஏதேனும் ஒரு டிகிரியோ முடிச்சிட்டு வா. 10 வருஷம் எடுத்துக்கோ. எனக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 10 வருஷம் இருக்கு. அதுக்கப்புறமா நான் ஒரு 5 வருஷம் சர்வீஸ் பண்ணலாம். 15 வருஷம் இருக்கு என்கிட்ட. வா, இங்க ஒரு ஃபைல் இருக்கு, இங்க இந்த மாதிரி ஒரு கிரீன் பென் இருக்கு. கிரீன் பென் யாரையோ தேடிக்கிட்டு இருக்கு, ஃபைலோ யாரையோ தேடிக்கிட்டு இருக்கு. ஃபைலை எடுத்துக்கிட்டு கேபின் தட்டிட்டு உள்ள வந்தா இந்த கிரீன் பென் வச்சுக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பாரு எழுதுறதுக்கு, கையெழுத்து போடுறதுக்கு. 10 வருஷம் கழிச்சு வா. நீ ஃபைல் எடுத்துக்கிட்டு கேபின் தட்டிக்கிட்டு உள்ள வந்தா நான் உட்காந்து சைன் பண்ண போறேன்னா, ஏற்கனவே நான் சில எல்லைகளை கடந்திருக்கிறேன். இந்த கனவு கொஞ்சம் மாற்றி போடு. நான் பெரிய போஸ்ட்ல இருக்கிறவ, என் கையில் இருக்கிற ஃபைல் மிக முக்கியமான ஃபைலா இருக்கும். அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு கதவை தட்டி நான் உள்ளே வருகிறேன். இந்த கிரீன் பென்னை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நீ கையெழுத்து போடு. வா வா. நான் பிரார்த்திக்கிறேன், என் பிள்ளைகள் அந்த மாதிரியான ஹையர் போஸ்ட்ல வந்து உட்காரட்டும். இன்றைக்கு நான் சொல்லவா, தமிழ்நாட்டு பிள்ளைகள் நீதித்துறையிலும் காவல்துறையிலும் இராணுவத்திலும் அறிவியல் துறையிலும் கல்லூரி பேராசிரியர்களாகவும் தொழிலதிபர்களாகவும் பொருளாதாரத்திலும் அதிகாரத்திலும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் உங்கள் அனைவரையும் சந்தித்து வருகிறேன். இந்த 3 மாதங்கள் உனக்குள் பெனன்ஸ் தவமாக வைத்துக்கொண்டு நீ இந்த தேர்வுகளை எழுது. வெற்றி விழாவாக கொண்டாடுகின்ற அந்த விழாவை இவர்கள் முன்னெடுப்பார்கள். அப்பொழுது உன்னையும் சேர்த்து கொண்டாடக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை நான் இன்றிலிருந்தே கனவு காண்கிறேன். சிறகை விரி என் சிட்டுக்குருவியே, சிறகை விரி, விரித்து பார். நீ சிட்டுக்குருவி இல்லை என்று உனக்கே தெரிந்து போகும். நானும் அப்படித்தான் விரித்தேன். நான் என்னை சிட்டுக்குருவி என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். கிடையாது, நான் ஒரு ராஜாளி. விரித்து பார்த்தேன். ஆம், வானத்தில் பறக்கலாம் என்று சிறகு விரித்து வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறேன். ராஜாளியாக பறந்து கொண்டிருக்கிறேன்.
பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா, எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விலக்க என் செம்புட்பறவையே சிறகை விரி, எழு, பற, பார். என்னை போன்ற எத்தனையோ பேர் பறந்து கொண்டிருக்கிறோம். வா, சேர்ந்து பறப்போம். வாழ்த்துக்கள், வணக்கம்.